Hi friends, welcome to SH சமையல் and vlog. எல்லாரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்களுக்கு சுவையான மட்டன் கிரேவி ஒன்று செய்து காட்டப்பறேன். அதை எப்படி செய்வேன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு மண் சட்டியை வச்சிருக்கிறேன். மண் சட்டி சூடாயினதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் சூடாயினதுக்கு பிறகு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சின்ன சீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிவிட்டு 2 நட்டு கருவேப்பிலை, ஒரு பெரிய துண்டு ரம்பையை சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கருவேப்பிலை ரம்பையெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரு பல்லு பூண்டை நல்லா சின்னனா நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த பூண்டு எண்ணெயில் வதங்கி ஒரு வாசம் வரும். அதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்புத்தூள் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரும் வரையும் வெங்காயத்தை வதக்கி எடுப்பேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக நான் வெங்காயத்தை வேறு எடுத்து வைக்கிறேன். நாங்கள் வேறு அடுக்கும்போது இதோட நாங்கள் ஆட் பண்ணின ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பிலை வராத மாதிரி எடுத்து வைக்கணும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கு பிறகு 1 கிலோ மட்டனை வடிவாக சின்ன கட் பண்ணி கழுவி எடுத்துருக்கிறேன். இதில் ஆட் பண்ணுவோம். மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி வெங்காயம் வதக்கக்குள்ளேயே நாங்கள் உப்பு தூள் ஆட் பண்ணின அப்படிவா பார்த்து ஆட் பண்ணுங்கள். அடுத்ததாக குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். எங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ண வேண்டாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை பச்சையாகவே ஆட் பண்ணுறேன். தக்காளி பச்சையாக போட்டால் ஒரு ருசியாக இருக்கும், வதக்கிட்டு போட்டால் ஒரு ருசியாக இருக்கும். அதே மாதிரி மட்டன் கறியை நிறைய விதத்தில் செய்யலாம். நான் ஆல்ரெடி மட்டன் ரெசிபியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்க விருப்பம் வேண்டாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இனி மட்டன் கறியை மூடி போட்டு வேக வைப்போம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணையில். இப்போ பாருங்கள், மட்டன் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கண்டு. இப்போ நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன். அடுத்ததாக மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மட்டனை வேக வைப்போம். மட்டன் நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காயில் பால் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் இறைச்சி கூட்டு ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இறைச்சி கறிக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணாமலும் செய்யலாம். ஆட் பண்ணினா ஒரு சுவையாக இருக்கும், ஆட் பண்ணாட்டிக்கு ஒரு சுவையாக இருக்கும். எல்லாமே எங்களோட விருப்பம்தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு நாங்கள் ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கிற வெங்காயத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அதை இப்போ ஆட் பண்ணி அதையும் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு கொதிக்க வைப்போம். இப்போ மட்டன் கறி ஃபைனலாக ரெடி ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு புளியை ஆட் பண்ணுறேன். புளியை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணினோம்னா சுவையான யாழ்ப்பாணத்து முறையில் ஆட்டிறைச்சி குழம்பு ரெடி. இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்